வணக்கம் வணக்கம் எல்லாத்துக்கும். நான் சந்தனா பேசுகிறேன். சந்தனா ரவாங்கன்னு பேசுகிறேன். கேன்சர் பேஷண்ட்டை பற்றி தான் பேச வந்திருக்கேன். உங்களுக்கு தெரியுமா, நிறைய கேன்சர் பேஷண்ட்டை இறக்குறாங்க. இப்போ நானே ரொம்ப பேரை பார்த்துட்டேன். நம்ம சொல்கிறோம் நம்ம சப்ளிமெண்ட் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணோம், தயவு செஞ்சு ஸ்டார்டிங்கே ட்ரை பண்ணுங்கள், லேட் பண்ணி கடைசி நிமிஷத்தில் வராதிங்க. நான் இப்போ எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறேன், உங்களுக்கு 4வது ஸ்டேஜ் கடைசி டாக்டர் வந்து கை ஒன்றும் செய்ய முடியாது சொல்லிட்டா என்கிட்ட வராதிங்க, தயவு செஞ்சு வராதிங்க. ஏன்னா இந்த வீடியோ வந்து எல்லோரும் ஆரம்பத்துலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க, நானும் போட்டுட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு கேன்சர்ன்ற சிம்டம் 4வது ஸ்டேஜ் தெரியுது, டாக்டர் செக் பண்ணிட்டான் கேன்சர்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா உடனே இதை கன்சியூம் பண்ணுங்க, லேட் பண்ணாதீங்க. ஏன்னா அது உடம்புல பரவிடும், நம்ம அதுக்கப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது. பரவிடுச்சுன்னா உங்களுக்கு தெரியுமா, உங்களோட குடல் எங்கே அந்த பார்ட்ஸுக்கு அதெல்லாம் உள்ளுக்கெல்லாம் வளர்ந்துருமா, குண்டு குண்டாக வளர்ந்துருமா. எனக்கு ஒரு பேஷண்ட் சொன்னாங்க இதை. அவங்களுக்கு டாக்டர் 14 நாள் கெடுவு கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்க வச்ச ஸ்கேன் எடுக்க போகிறப்ப அது உள்ளுக்கு இந்த கேமரா உள்ளுக்கு நுழைய முடியல, உள்ளுக்கெல்லாம் குண்டு குண்டாக எல்லாம் பிளாக் பண்ணிருச்சான். அதனால தான் 14 நாள் கெடுவு. ஏன்னா அது வளர்ந்து இன்னும் வளர்ந்து அதை அடைச்சி மூச்சு விட முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது, போய் சாவு அடிச்சிடும். புரியுதா உங்களுக்கு? புரியுதா நான் சொல்கிறது? கேன்சரு எப்படி வருது, ஒவ்வொரு உடம்புலையும் இருக்கிற செல்லு, உங்கள் உடம்புல இருக்கிற உங்கள் சதை தான் உங்கள் கேன்சரு. கேன்சர் அடுத்தவங்ககிட்ட பரவி வருதா? இல்லை. மித்தவங்களோட கேன்சர் உங்களுக்கு ஒட்டுதா? இல்லை. உங்கள் செல்லு தான் உங்களோட கேன்சரு. அது எப்படி கேன்சராக மாறுது? நீங்கள் இப்போ நம்ம 2 வருஷத்துக்கு முன்னைக்கு ஒரு விஷயத்தில் எல்லாம் பாதுகாப்புக்கு என்ன போய் செஞ்சோம், அது பண்ண வேலை, அது போய் நம்ம இம்யூன் சிஸ்டத்தை டவுன் பண்ணி விட்டுருச்சு. அதாவது நம்ம உடம்புல உள்ள சோல்ஜர் அதுதான் வேலை செய்யும், நம்மளோட பாதுகாக்கும். நம்ம செல்லுங்க நம்மளோட கெட்ட இதெல்லாம் சுத்தப்படுத்தி எப்போதுமே சுத்தபத்தமாக உள்ளுக்கு நல்லா வச்சுக்கிறது. அதனால தான் நம்மளுக்கு சீக்கு குறவாக இருக்கும், சீக்கு வராது. அப்போ அந்த போட்டதுனால அது என்ன செஞ்சிருச்சு, அது வேகமானதை தானே உள்ளுக்கு அனுப்புனாங்க. நம்மளுக்கு உடம்பு பாதுகாப்பாக இருக்கணும், அது போய் இந்த கெட்ட இதை அழிக்கணும்னு அதோட வேகம் போய் நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை பாதிச்சதுனால நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து வேலை அதோட வேலையே சரியாக செய்யலை. ஏன்னா அதுதான் பாதிப்பு அடைஞ்சிருச்சு, சீக்கில் விழுந்துருச்சு. அது எப்படி எழுந்துச்சு வேலை செய்யும்? அப்போ நம்ம உடம்புல இருக்க நல்ல செல்லு கெட்ட செல்லு எங்கெல்லாம் புண்ணு இருக்குது, இப்போ நீங்கள் வெளியே புண்ணு இருக்குது ஆற்றிடுறீங்க, ட்ரெஸ்ஸிங் பண்ணுறீங்க, டாக்டர்கிட்ட போய் பார்க்குறீங்க, புண்ணுக்கு மருந்து போடுறீங்க. அதே மாதிரி உள்ளுக்கும் புண்ணு இருக்கும் நம்ம உடம்புல. அந்த புண்ணை எப்படி நீங்கள் ஆற்றுவீங்க? நீங்கள் கையை உள்ளுக்கு விட்டு சுத்தம் பண்ணுவீங்களா, இல்லை டாக்டர் உள்ளுக்கு விட்டு போய் செய்ய முடியுமா? முடியாது. அதுதான் அந்த இம்யூன் சிஸ்டம் தான் அதை நம்மளை சரிப்படுத்தும். அந்த இம்யூன் சிஸ்டம் அதுக்கு தான் நம்ம உடம்புல இருக்குது, நம்ம உடம்புல இதெல்லாம் சரிப்படுத்துறதுக்கு. ஸோ அது செயல் இழந்து இருக்குதுன்னா எப்படி அந்த இடத்துல அந்த புண்ணு ஆறும்? அது தான் ஆறாமல் இருந்து உடனே இந்த பிரச்சனையினால இது செயல் இருக்கிறதுனால உடனே அது கேன்சராக மாறிடுது அந்த செல்லு. இது ஒவ்வொரு வீட்டில் நிறையா பேர் போட்டவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு வீட்டில் 4 பேர் நான் பார்க்குறேன், 3 பேர் 4 பேர் இருக்காங்க. தயவு செஞ்சு உங்களுக்கு கேன்சர்னு தெரிஞ்சிருச்சா, உடனே நீங்கள் என்ன செய்யுங்க, எனக்கு புலனம் பண்ணுங்கள், நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு தெரியுமா, சோயா மீட் தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க, சோயாவில் சம்மந்தப்பட்டதை எடுக்காதீங்க. ரொம்ப பேர் இறந்து போயிட்டாங்க. நான் போய் பார்க்குறப்ப அவங்க நம்மளோட ப்ராடக்ட் சாப்பிட்றேன்க்கா, நான் நல்லா இருக்கேங்க்கா அப்படின்றாங்க. அப்புறம் பார்த்தா இந்த சோயா இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு மித்தவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு சரியான முறையை ஃபாலோ பண்ணாமல் கெண்டதையும் சாப்பிட்டு சோயாவை தான் முதல்ல எடுத்து, அது சோயா ரொம்ப வேகம் நம்ம கேன்சர் செல்லை வளர வைக்கும். அதெல்லாம் எடுக்காதீங்க. அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு புலனம் பண்ணுங்கள். கேன்சர் பேஷண்ட் நிறையா விஷயம் பாதுகாக்க வேண்டியது இருக்குது. இல்லைன்னா உங்கள் கேன்சர் செல் ரொம்ப சுருக்காக வளர்ந்துடும். நம்ம உடம்புல ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷத்துக்கு 1000 செல்லு உற்பத்தி ஆகுது, ஒரு நாளைக்கு ட்ரில்லியன் செல்லு உற்பத்தி ஆகுது. அப்போ உங்கள் உடம்புல கேன்சர் செல்லு வளர்ந்துருச்சு, கேன்சராக மாறிடுச்சுன்னா இந்த செல்லு நம்ம உடம்புல ஒரு நாளைக்கு ட்ரில்லியன் செல்லு உற்பத்தி ஆகுது. எத்தனை நாளுக்குள்ளார எவ்வளோ வேகமாக அது பரவும்? உங்களுக்கு புரியுதா? புரியாது. சில பேருக்கு இது சொன்னால் தெரியாது. ஆனால் நான் இப்பயும் சொல்கிறேன், கேன்சர்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஆரம்ப காலத்திலேயே நீங்கள் வந்து அதை கரெக்டான முறையில் நம்மளோட சப்ளிமெண்ட் எல்லாம் சாப்பிட்டிங்கன்னா குணம் அடைஞ்சு வந்துடுவீங்க. நான் கேன்சர் பேஷண்ட் குணம் அடைஞ்சேன்னா இப்போ கூடயும் இந்த 26ஆம் தேதி செக்கப்புக்கு போயிருந்தேன். டாக்டர் என்னோடய ரிசல்ட் எல்லாம் எடுத்து என் கையில் கொடுத்தாங்க, நல்லா இருக்குது, கேன்சர் இல்லைன்னு. ஏன்னா நான் முறைப்படி செஞ்சேன். 2-3 மாதத்தில் அந்த கேன்சர் கட்டியை நான் அழித்தேன். அது உங்களுக்கும் நான் சொல்லித்தரேன். தயவு செஞ்சு வெயிட் பண்ணாதீங்க.
அங்கிட்டு இதெல்லாம் செய்ய போகிறாங்க, இது கொடுப்பாங்க அப்படின்னு வெயிட் பண்ணாங்க. முத்திட்ட பிறகு ஒன்றும் செய்ய முடியாது. கடைசியில் அவங்க கை விட்டு தான் என்கிட்ட ரொம்ப பேர் வராங்க. இப்போ உங்களுக்கு தெரியுமா, நான் ரொம்ப பேர் இறக்குறவங்கள பார்த்தோன்னே எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன் அந்த நிலைமைக்கு போயிட்டு அப்புறம் வரீங்க, எதுக்கு அப்புறம் நீங்கள் அந்த கஷ்டத்தை போடுறீங்க? அவங்க இறந்துட்ட பிறகு என்ன செய்ய முடியுது? ஒன்றும் முடியாது. எனக்கு புல்லனம் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. இந்த கேன்சர்னு தெரிஞ்சிச்சா உடனே எனக்கு புல்லனம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நான் சப்ளிமெண்ட் உங்களுக்கு சொல்லித்தரேன். நன்றி, வணக்கம். எல்லோரும் எப்போதுமே நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன்.